Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம XII 6.2ல கொஸ்டின் நம்பர் 15 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம், ரைட்? இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 16ல இருந்து சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ 16th கொஸ்டின் என்ன அப்படின்னு பாருங்க. 16th ஒன், ப்ரூவ் தட் தி ஃபங்க்ஷன் f இஸ் given by f of x equal to log of sin x. ஓகே, ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன? log of sin x is strictly increasing on 0, pi by 2. ஸோ 0 to 90க்குள்ள இருக்க இன்டர்வலில் strictly increasing and strictly decreasing on pi by 2, pi. அப்போ ஜென்ரலி நம்ம பார்க்க போகிறது 0 to piல, அதில் 0 to pi by 2ல ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஆகும், pi by 2 to piல ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங் ஆகும் இருக்க மாதிரி நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ப்ரூவ் தட், ஷோ தட்லாம் கொடுத்தா டெஃபினெட்லி இட் இஸ் ட்ரூ. ஓகே, ஸோ கிவன் f of x equal to log of sin x அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு x, ரெண்டு பக்கமும் x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. ஸோ f of x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா f dash of x log of sin x. ஸோ log of x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன? 1 by x, x பிளேஸில் sin x இருக்கு. அப்போ 1 by sin x into sin x ஓட டிஃபரன்ஷியேஷன் cos x. அப்போ நமக்கு ஃபைனலி வர்றது என்ன? cos x by sin x அப்படின்னு வருமா? ஸோ cos by sin நமக்கு என்ன தெரியும்? cot x. So your f dash of x is cot x. அவ்வளோதான். ஸோ அப்போ in 0, pi by 2ல இன்டர்வல்குள்ள cot x வந்து நமக்கு greater than 0 இருக்கும். டெஃபினட்டாக இது பாசிட்டிவ் குவான்டன்ட்டு in terms of 0 to pi by 2ல நம்ம அந்த ஆல் சில்வர் டீ கப் அந்த கான்செப்டில் கூட பேசிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு காட்டோட அந்த ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள்லாம் ஞாபகம் இல்லை அப்படின்னா இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ 0 இங்கே என்ன இருக்கும்? pi by 2, இங்கே வந்து pi. ஸோ நம்ம பார்க்க போகிறது 0 to pi தான். ஆல் சில்வர் டீ கப். அப்போ இங்கே எல்லாமே பாசிட்டிவ், இங்கே வந்து என்ன? சைன் மட்டும் பாசிட்டிவ், சைன் அண்டு கொசிகன் பாசிட்டிவ், இங்கே காஸ் அண்டு சீக்கன் பாசிட்டிவ். ஆல் சில்வர் டீ கப், சாரி, இங்கே டேன் அண்டு காட் பாசிட்டிவ், இங்கே வந்து காசு. ஓகே, ஸோ அப்போ இங்கே எல்லாமே பாசிட்டிவ் 0 to pi by 2ல. அப்போ நம்ம காட்டும் வந்து டெஃபினட்டாக என்ன? பாசிட்டிவ் தான். ஸோ 0 to pi by 2 இன்டர்வலில் ஆல் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் ஆர் பாசிட்டிவ். ஸோ காட் எக்ஸ் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். ஸோ காட் எக்ஸ் இஸ் யுவர் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். அப்போ இங்கே வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் 0 வந்ததுனால நம்ம என்ன சொல்லிடலாம்? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஆன் 0, pi by 2. ரைட், நெக்ஸ்ட் என்ன? அடுத்த இன்டர்வல் pi by 2, pi. ஸோ இன் pi by 2, pi cot x is less than 0. ஏன்னா pi by 2, pi இந்த இன்டர்வல் செகண்ட் குவாட்ரண்ட்ல நமக்கு சைனும் கொசிக்கனும் தான் பாசிட்டிவ், காட் வந்து நமக்கு என்ன? லெஸ் தென் 0 நெகட்டிவ். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0 அப்படின்னா நமக்கு என்ன தெரியுது? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி decreasing on pi by 2, pi. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கொஸ்டின். சிம்பிள் கொஸ்டின். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் 16th ஒன். தென் 17th ஒன் என்ன? ப்ரூவ் தட் தி ஃபங்க்ஷன் f is given by f of x equal to log of cos x. மேலே பார்த்தா அதே மாதிரி in terms of sin பதில் cos is strictly decreasing on 0, pi by 2 and strictly increasing on pi by 2, pi. அப்படியே அதோட ரிவர்ஸ். ஸோ 0, pi by 2ல strictly decreasing ஆகும், pi by 2, piல strictly increasing ஆகும் இருக்க மாதிரி பார்க்கணும். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் யோசிக்கலாம், நமக்கு அதே மாதிரி தானே சைனுன்னு இருக்கா, அப்போ சைனுக்கு பதில் காசு இருக்குது. அப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் டேனில் வரப்போது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் எல்லாமே பாசிட்டிவ் ஆச்சு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா டிஃபரன்சியேஷன் ஆஃப் காஸ் வந்து மைனஸ் சைனாக வந்துடும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ், அப்போ tan x பாசிட்டிவ் தான், பட் மைனஸ் ஆஃப் tan x என்ன ஆயிரும்? less than 0 which is negative. அதுதான் ஐடியா. ஓகே, ஸோ அப்போ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கிறோம், f of x equal to log of cos x. ஸோ அப்போ டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு x, ரெண்டு பக்கமும் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன? f dash of x is nothing but log of x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 by x. ஸோ log of cos x is 1 by cos x into cos x டிஃபரன்ஷியேஷன் வந்து நமக்கு என்ன? மைனஸ் sin x. சாரி, it is மைனஸ் sin x. ஸோ அப்போ cos x ஓட டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் sin x. ஸோ அப்போ மைனஸ் sin by cos அப்படின்னு வரும், which is nothing but மைனஸ் ஆஃப் tan x. ஸோ உங்களோட f dash of x வந்து நமக்கு என்ன வருது? மைனஸ் ஆஃப் tan x. ஸோ f dash of x is nothing but மைனஸ் ஆஃப் tan x. ஓகே, ஸோ மைனஸ் ஆஃப் tan x, ரைட்? ஸோ மைனஸ் tan x அது முக்கியம். ஸோ இன் 0, pi by 2 இன்டர்வலில் tan x வந்து நமக்கு பாசிட்டிவ். நான் ஆல்ரெடி இப்போ தான் மேலே சொன்னேன், அந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டியுமே நமக்கு பாசிட்டிவ் தான் இந்த ஃபர்ஸ்ட்டில். அப்போ டேனும் வந்து டெஃபினட்டாக என்ன? பாசிட்டிவ். பட் நமக்கு இருக்கிறது மைனஸ் ஆஃப் tan x. பட் மைனஸ் ஆஃப் tan x is less than 0, so that f dash of x is less than 0, which implies f of x is strictly decreasing. ஏன்னா f dash of x is strictly less than 0 வந்ததால் strictly decreasing on 0, pi by 2 இன்டர்வலில். ஸோ அவ்வளோதான் இந்த ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் சப்டிவிஷன் என்ன? இன் pi by 2, pi. ஸோ நமக்கு என்ன தெரியும்?
தெரியும் பை பை டூ பையில் பாருங்கள் இங்கே வந்து டேன் சைன் மட்டும் தான் பாசிட்டிவ் செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் அண்ட் கொசிகன் பாசிட்டிவ் பட் நமக்கு இருக்கிறது டேன் இஸ் லெஸ் தென் 0 பட் மைனஸ் ஆஃப் டேன் என்ன வரும் விச் இஸ் லெஸ் தென் 0னா மைனஸ் ஆஃப் டேன் வந்து கிரேட்டர் தென் 0 ஆயிரும் அப்போனா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன ஆகுது இட் இஸ் கிரேட்டர் தென் 0 ஸோ தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஆன் பை பை 2 பை அவ்வளோதான் ஐடியா ஓகே ஸோ அவங்களே ஷோ தட் ப்ரூவ் தட்னு கொடுத்ததுனால நம்ம இதை டேரெக்டாக கூட எடுத்துக்கலாம் மைனஸ் ஆஃப் தட் இஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு பட் இதுதான் ஐடியா அதுக்கு பின்னாடி இருக்க விஷயம் இந்த கான்செப்ட் தான் ரைட் ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் தி 17th கொஸ்டின் தென் 18th என்ன ப்ரூவ் தட் தி ஃபங்க்ஷன் கிவன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 100 இஸ் இன்க்ரீசிங் இன் ஆர் ஸோ செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பரில் இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீசிங் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க சொல்யூஷன் அப்போ கிவன் என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் equal to x cube minus 3x square plus 3x minus 100. So then differentiating both side with respect to x. So x பொறுத்து ரெண்டு பக்கமும் differentiate பண்ணா will get what? f dash of x is equal to x cube differentiation 3x square minus 3 into x square differentiation 2x அப்போ 3 2 are 6x plus 3 அப்படின்னு வருமா so that your f dash of x equating to 0 பண்ணி critical point find பண்ணுங்க அப்போ எல்லாத்துலேயும் 3 காமன் அப்போ 3 into x square minus 2x plus 1 வரும் so 3 அங்கே டிவைட் பண்ணிங்கன்னா will get x square minus 2x plus 1 equal to 0 அப்போ இதோட ப்ராடக்ட் இட்ஸ் a quadratic equation சால்வ் பண்ணோன்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you need plus 1 ஆட் பண்ணால் மிடில் டேர்ம் minus 2 வரணும் அப்போ என்ன பாசிபிலிட்டி minus 1 and minus 1 minus 1 into minus 1 becomes plus 1 ரெண்டு ஆட் பண்ணால் minus 2 அப்போ நமக்கு வர்றது x minus 1 into x minus 1 equal to 0 அப்போ தனித்தனியாக அந்த ப்ராடக்டை ஈக்குவேட்டிங் டு 0 பண்ணிங்கன்னா x equal to 1 x equal to 1 so that is your points therefore ரெண்டுமே சேம் பாயிண்ட் தான் அப்போ என்ன பண்ணலாம் ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம் therefore x equal to 1 divides the real number என்னது minus infinity infinity into 2 intervals 2 disjoint intervals one வந்து minus infinity plus 1 and 1 to infinity அவ்வளோதான் ரெண்டு இன்டர்வலில் நம்ம செக் பண்ண வேண்டியது minus infinity 1 f dash of x வந்து பாசிட்டிவ் வருது எப்படி ஸோ minus infinity 1ல 0ங்கிற வேல்யூ இருக்கும் ஸோ தட் f dash of 0 என்ன வரும் x ஸ்கொயர் minus 2x plus 1 இருந்ததா அப்போ 0 ஸ்கொயர் minus 2 into 0 plus 1 which is positive 1 வருது which is greater than 0 therefore f of x is strictly increasing on minus infinity 1 in 1 infinity f dash of x வந்து என்ன ஆகுது again greater than 0 இப்போ 2னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம் ஸோ minus infinity 1ல f dash of 2 என்ன வருது பாருங்க 2 ஸ்கொயர் minus 2 into 2 plus 1 which is again 1 which is greater than 0 therefore என்ன ஆகுது f of x is strictly increasing on 1 to infinity அப்போ ஒரு பார்ட் அதாவது 1ல ரெண்டா பிரிஞ்சுது லெஃப்ட் சைட்லயும் இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ரைட் சைட்லயும் இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்னா இன் ஜென்ரல் இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஆன் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர் அவ்வளோதான் முடிஞ்சு ஆர் இதை இன்னொரு விதத்தில் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா f dash of x வந்து 3x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 3 ஸோ அப்போ 3 காமனாக எடுத்திங்கன்னா x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 ஸோ இதை என்ன பண்ணலாம் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எழுதலாமா அதாவது x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எழுதிக்கலாம் ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 வரும் மேலே இருக்க டேர்ம் தான் அப்போ இது x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் எழுதலாம் which is always greater than or equal to 0 ரைட் ஏன்னா இந்த இடத்துல ஸ்கொயரில் இருக்கு which is always positive sometimes 1 போட்டிங்கன்னா it is equal to 0 கூட வரலாம் and 3 is a positive quantity அப்போ இது வந்து definitely greater than or equal to 0 அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம் f of x is that is the x cube minus 3x square plus 3x minus 100 is increasing in R so அதுதான் நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க ப்ரூஃப் ஓவர் ரைட் தென் 19th question so last question of this exercise so the interval in which y equal to x square into e power minus x is increasing is so இந்த ஃபங்க்ஷன் எங்க இன்க்ரீஸ் ஆகும் a வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி அதாவது செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர் b வந்து minus 2 0 c வந்து 2 infinity d is nothing but 0 2 okay so அப்போ given என்ன y is equal to f of x is equal to x square minus into e power minus x so நம்ம இதுதான் f of x வச்சு தான் எல்லா ப்ராப்ளத்துக்கும் போடுறோம் அதனால நான் என்ன பண்றேன் y ன்னு கொடுத்திருக்கிறத கூட f of x னே வச்சுக்கிறேன் okay then இல்ல நீங்க y னே வச்சு போட்டாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல then differentiating both side with respect to x so f dash of x என்ன வரும் ரெண்டும் ப்ராடக்ட்ல இருக்கு அப்ப ப்ராடக்ட் ரூல் u வந்து x square எடுத்தீங்கன்னா what is your u dash x square differentiation is 2x then v வந்து e power minus x எடுத்தீங்கன்னா v dash என்ன வரும் e power minus x into minus 1 அதாவது minus of e power minus x so that is your v dash answer so அப்ப u v dash
plus v u dash. ஸோ இதுதான் உங்களோட வேல்யூ. ஸோ அப்போ ஃபைனலி இதுலேயே எக்ஸ் இருக்குது, இதுலேயே எக்ஸ் இருக்குது, இதுலேயே இ பவர் மைனஸ் எக்ஸ் இருக்குது, இதுலேயே இ பவர் மைனஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸை காமனாக எடுத்திங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்குமா, அண்டு மோரோவர் மைனஸோடு சேர்ந்து இருக்கும். அப்போ மைனஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும், இங்கே ப்ளஸ் 2 இருக்கும். அப்போ 2 மைனஸ் எக்ஸு. ஸோ திஸ் இஸ் யுவர் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ரைட் நவ். அடுத்து என்ன பண்ணோம், டு ஃபைண்ட் தி கிரிட்டிக்கல் பாயிண்ட் we have to equate that f dash of x to 0. ஸோ அப்போ x into e power minus x into 2 minus x equal to 0. ரைட். ஸோ இது ரெண்டு ப்ராடக்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் டெஃபினட்டாக 0 வரப்போகிறது கிடையாது. ஃபார் எனி வேல்யூ ஆஃப் எக்ஸ் இது 0 ஆகவே ஆகாது. ஓகே, ஸோ விச் இஸ் பாசிட்டிவ். அப்போ இந்த டேர்ம் வராது. அப்போ இந்த 3 ப்ராடக்ட் 0னா இதர் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆர் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆர் 2 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இ பவர் மைனஸ் எக்ஸ் cannot be equal to 0. அப்போ இதை விட்டுருங்க. ஸோ இதர் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆர் 2 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ தட் இதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 2 பாயிண்ட் கிடைக்குது. So that the points x equal to 0 and x equal to 2 divides the real values into 3 intervals. ஏன்னா 2 பாயிண்ட் இருக்கு, மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி 3 போர்ஷன். தட் இஸ் 0, மைனஸ் இன்ஃபினிட்டி, 0, 0, 2 அண்ட் 2, இன்ஃபினிட்டின்னு 3 இன்டர்வலாக பிரிக்குது. இன் மைனஸ் இன்ஃபினிட்டி, 0 எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 0. எப்படி இந்த இன்டர்வலில் ஒரு வேல்யூ தட் இஸ் -1 பிலாங்ஸ் டு திஸ் இன்டர்வல். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் -1 என்ன ஆகும், -1 இன்டூ இ பவர் மைனஸ் ஆஃப் -1 பிகம்ஸ் +1. ஓகே, ஸோ அப்போ இன்டூ 2 + 1 தட் இஸ் 2 மைனஸ் எக்ஸ்ன்னு இருந்தது, விச் இஸ் 2 + x 1 ஆயிரும். இந்த இடத்துல இதான் லாஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன். இந்த இடத்துல எக்ஸுக்கு பதில் -1 போட்டிங்கன்னா விச் இஸ் லெஸ் தென் 0. ஏன்னா மைனஸ்ன்னு வருது, இது பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ் தான், பட் மைனஸ் ஆஃப் டேர்ம் இருக்கிறதால விச் இஸ் லெஸ் தென் 0. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஆன் மைனஸ் இன்ஃபினிட்டி, 0. ரைட். அப்போ ஜென்ரலி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து எலிமினேட்டட். ஏன்னா ஒரு போர்ஷனில் இட் இஸ் டிக்ரீசிங்காக வந்துடுச்சு. அடுத்தது இந்த மாதிரி எலிமினேட் பண்ணி கூட நீங்கள் ஆன்சர் கொண்டு வரலாம். இன் 0,2ல் பார்த்தீங்கன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பாசிட்டிவ். எப்படி இப்போ இந்த 0,2ல் 1ங்கிற வேல்யூ இருக்குது, 1 பிலாங்ஸ் டு 0,2. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் 1 இஸ் நத்திங் பட் 1 இன்டூ இ பவர் -1 இன்டூ 2 minus 1. So 2 minus 1 is 1. So 1 into 1, 1. So 1 by e in varum. E is positive. So this entire thing is greater than 0. So f of x is strictly increasing on 0,2. Right. இங்கே நமக்கு ஒரு ஆப்ஷன், அதாவது இந்த ஆப்ஷன் வந்துச்சு. பட் anyways third ஒன்னு செக் பண்ணிடுவோம். in 2, infinity f dash of x is less than 0. எப்படி இப்போ இங்கே இருந்து 3 ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன்னா 3 belongs to this interval. So f dash of 3 is nothing but 3 into e power -3 into 2 -3. So 2 minus 3 is -1. So -1 into 3 is -3 into 1 by e cube. So which is less than 0. 1 by e cube is positive. But minus கூட multiply இருக்கிறதால which is less than 0. So f of x is strictly decreasing on 0, 2, infinity. So strictly decreasing இருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம், f of x is strictly increasing only on எங்க 0,2ங்கிற ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் it is strictly increasing. Therefore option D is the correct option. அவ்வளோதான் இந்த question 19 over as well as this exercise 6.2 is over. Right. So that's all for this video. So இதோட வந்து இந்த exercise over. அப்கமிங் வீடியோவில் நம்ம இதை பேஸ் பண்ணியிருக்க அடுத்த கான்செப்ட் தட் இஸ் மேக்ஸிமா அண்ட் மினிமாவை பற்றி என்ன, அண்ட் அதில் லோக்கல் மேக்ஸிமா, லோக்கல் மினிமா, அப்சல்யூட் மேக்ஸிமா, அப்சல்யூட் மினிமா அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இருக்குது. ஸோ அது நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான செக்ஷன். அதை வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.